ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். லாஸ்ட் பார்ட்டோட எண்டிங்கில் நம்ம ஹீரோ தான் உண்மையான அரசர். ஹீரோயின் அவங்க ஒய்ஃப் மட்டும்தாங்கிற உண்மையை ஒரு ட்விஸ்டோட கொடுத்துருப்பாங்க. இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ எதுக்காக இவ்வளோ நாள் பொய் சொல்லி நடிச்சிருக்காரு, கூடவே அந்த அசிஸ்டண்ட்லலாம் ஏன் பொய் சொன்னாங்கன்னு தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஜென்ரல் லீன்னு ஒருத்தவங்க காட்டியிருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயின் பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு அந்த லீ கூட ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஆக்சுவலாக அது காரணம் என்னன்னா, ஹீரோயினோட அப்பா தான் அந்த ஜென்ரல் லீ. அதனால தான் அவங்களுக்கு அப்படி தோணியிருக்கும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரல் லீ ஹீரோயின் இப்படி அரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னப்போ ஹீரோயின் மறுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய சாதிக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு மட்டும் இல்லைங்கிற மாதிரி ஒரு டைப் கேர்ள் தான். பட் அவங்க அப்பா இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாருன்னு முடிவு பண்ணோன்னு அவங்க எதிர்த்திருக்காங்க. ஆனால் அவங்க பேச்சு அங்கே செல்லுபடி ஆகாமல் வேற வழியே இல்லாமல் ஹீரோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் தான் அந்த கல்யாண வாழ்க்கையில் இருக்காங்க. ஒரு நாள் அந்த இம்பீரியல்ன்ட்டு, அதாவது அந்த அரசோட முக்கியமான சில ஆதாரங்கள் நிறைய நோட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ள பெண்கள்லாம் போறக்கு அனுமதி இல்லை. ஆனால் ஹீரோயின் அவங்க அசிஸ்டண்ட்டை கூட்டிட்டு ஒரு ஆர்வத்தில் உள்ள போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வேலைகள் தான் ரொம்ப பிடிக்கும். நாட்டோட முன்னேற்றத்துக்கு உழைக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறவங்க. அங்கே போய் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்க அப்போ அங்கே ஹீரோ வந்துடுறாங்க. போச்சு, அரசர் பார்த்துட்டாரு, இனி என்ன தண்டனை கொடுக்க போறாரோன்ட்டு அரசியும் அசிஸ்டண்ட்டும் பயந்துட்டு இருக்க, அரசர் அங்கே சுத்தமாக கோவப்படல. உனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் படிக்க பிடிக்குமா? ஆனால் எனக்கு இதெல்லாம் படிக்க சுத்தமாக இஷ்டம் இல்லை, பேசாம இந்த வேலையெல்லாம் நீயே பார்த்துறேன்ட்டு அவர் கொஞ்சம் கூட கோவப்படாம பெண்களுக்கு அந்த இடத்துல அனுமதியே இல்லைனாலும் அவங்க ஹீரோயின் வரதை ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அரசர் அரசியும் கொஞ்சம் நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் ஹீரோக்கு இந்த கோர்ட்டுக்கே போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்டுக்கு போகிறத தவிர்த்துட்டு இருந்திருக்க. அப்போ ஹீரோயின் போய் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க நாட்டு முன்னேற்றத்தில் அக்கறை இருக்கவங்க தானே, அதனால நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கீங்க, நீங்கள் அங்கே போனாதான் இனி நாட்டுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் நம்ம சரியாக சால்வ் பண்ண முடியும்னு சொல்ல, ஹீரோ அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் தெரியாமல் அந்த ஆற்று தண்ணிக்குள்ளே ஹீரோயின் விழுந்திருப்பாங்க. அப்போ அவங்கள பிடிக்கிறக்கு அரசர் முயற்சி பண்ணியிருப்பாரு. அதை தான் இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மெமரிஸ் ஆட்டம் வந்துச்சுல, என்னமோ அரசர் தள்ளி விட்ட மாதிரி மெமரிஸ் வந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லை, அரசர் அப்போ இவங்களை பிடிக்க தான் பார்த்துருக்காரு. அந்த தண்ணியிலேருந்து அரசர் காப்பாற்றினதுக்கப்புறம் அரசு தான் கோமாக்கு போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க கண் முழிக்கும் போது அவங்களே தான் அவங்கள ஒரு அரசியாக நினச்சிட்டு மற்றவங்களெல்லாம் வேலை வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க இன்னர் ஹார்ட்டில் அப்படி ஒரு குணமுள்ளவங்க தானே, ஒரு அரசியாட்ட குணமுள்ளவங்க தான், அது மாதிரி அவங்க நினைக்கக்கூடியவங்க தான். ஸோ இந்த விஷயம்லாம் அரசருக்கு தெரிய வர அவர் யோசிக்கிறாரு, சரி அவங்க நினைக்கிற மாதிரியே அவளே அரசியா இருக்கட்டும், அவளோட ஆசைப்படி எல்லாம் நடக்கிறது தான் எனக்கும் சந்தோஷம்னு அவர் அந்த பதவியில அரசியை வச்சு பார்க்கறத கொஞ்சம் கூட ரெக்ரெட் பண்ணவே இல்லை. ஸோ இவங்க கிட்ட இருக்க வேலையாட்கள் கிட்டையும் இப்படி அரசிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க சொல்லி எல்லாம் பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போனால் அமைச்சர்கள்லாம் இது அரசர் இல்லை அரசின்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால தான் இந்த திரைமறைவுலலாம் இத்தனை நாள் இருந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அமைச்சர்களுக்குலாம் இந்த உண்மை தெரிஞ்சா அவங்க ஏதாவது கலகம் பண்ணுவாங்களே, ஏதாவது பிரச்சனை ஆகும். ஸோ இதுதான் உண்மையாலே நடந்திருக்கு. இப்போ அரசு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ நாள் இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் நான் ஓவரா பண்ணிட்டணும்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, அந்த பொண்ணு சொல்கிறா, ஆமாம் நீங்கள் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டீங்க, அரசரை கொஞ்சம் கொஞ்சம் அவமதிச்சிங்க, இதில் கான்குபைனில் வைக்க பார்த்தீங்கன்னு சொல்ல இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் அரசரை காட்டினாங்கன்னா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அரசி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களோன்னு தான் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட அரசியோட ஆசையே இந்த மாதிரி நாட்டை நிர்வகிக்கணும், பொண்ணுங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இடத்துலலாம் அனுமதி இல்லை, அந்த மாதிரி ஆள் தானே, அதனால தான் அரசி ஆசைப்படி இருக்கட்டும்ட்டு ஹீரோ இத்தனை நாள் விட்டு கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனேவே அவங்களுக்கு அப்படியே பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். அதனால இப்போ அரசர் அவங்கள பார்க்க வர அவங்க பழையபடி மரியாதைலாம் செலுத்துறாங்க. ஆனால் அரசரும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கேட்டுட்டு இருக்க, ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கல்ல, அதனால இதெல்லாம் வேணான்னு சொல்ல அரசு இப்போ கோவமாக பேசுகிறாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காம தானே இந்த கல்யாணம் நடந்திருக்கு, அந்த ஆதங்கம் அவங்களுக்குள்ள இருக்கு. நான் உங்களை காதலிக்கிறேன்ட்டு நீங்களா அதை அசியூம் பண்ணிக்கிட்டீங்க, என்கிட்ட நீங்கள் கேட்டிங்களான்னு கேட்க அப்போதான் அரசருக்கு அந்த விஷயம் தெரிய வருது. அப்ப நீ என்ன இது வரைக்கும் காதலிச்சதே இல்லையான்ட்டு அரசர் சோகமா கேட்க அரசர் அமைதியாவே இருக்காங்க. இதனால அரசரும் ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜோவை காட்டினாங்கன்னா அவனும் ஒரு குறுநில மன்னனாட்ட தான். அவனுக்கு ஒரே யோசனையா இருக்கு, இவன் வேவு பார்த்த வரைக்கும் அரசர் எந்த வேலையும் சரியா பண்ணாத மாதிரி தான் இவனுக்கு நியூஸ் இருக்கு. ஆனா அந்த இம்பீரியல்ஸோட எல்லா ஒர்க்கும் கரெக்டா முடிஞ்சிருக்கு, அது எப்படி நினைச்சு
போச்சுன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் இவனுக்கு ஒரு பொறி தட்டுது. என்னன்னா அந்த இம்பீரியல்ஸ்லாம் இவன் மட்டும் யாருக்கும் தெரியாமல் எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருக்கான். அதில் ஹேண்ட் ரைட்டிங் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அதாவது இதுக்கு முன்னாடி அரசர் எழுதியிருப்பாங்க, ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே அரசி தானே அந்த இம்பீரியல்ஸில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் டிஃபர் ஆகிறத இந்த ஜோ கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் தொடர அளவுக்கு உரிமை இருக்குன்னா கண்டிப்பாக அரசருக்கு க்ளோஸான ஒருத்தங்க தான். அப்படி அது யாருன்னு யோசிக்கும் போது ஈஸியாக அவங்க கெஸ் பண்ணிடலாம்ல இதெல்லாம் எழுதியிருக்கிறது ஹீரோயின் தான்ட்டு. ஸோ அந்த ஜோ இந்த இடத்துல இந்த உண்மையை கண்டுபிடிச்சிடுறான். இப்போதான் அரசிக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சுல, அதனால அரசர் இந்த டைம் கோர்ட்டுக்கு போறாரு. இத்தனை நாள் திரைமறைவில் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு, ஆனால் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க, அரசரே உங்களுக்கு பழையபடி உடல்நிலை நல்லானதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்னு பேசிட்டு இருக்க. அரசர் சலிச்சுக்கிறாரு, நீங்க வழக்கமா பேசுறதே தான் பேசிட்டு இருக்கீங்க, இதோட எல்லாம் முடிஞ்சுன்னா கோர்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ இந்த ஜோ என்ட்ரி கொடுக்குறான். என்னன்னா அவன் அங்கே ஒரு குண்டை தூக்கி போடுறான். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அரசர் வந்து ஒரு வாக்கு கொடுத்துருந்தாராம், அதாவது இளவரசி நிங்குன்னு ஒருத்தங்களை அரசர் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்ட்டு. ஸோ அந்த இளவரசி நிங் வந்து இப்போ இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறத சொல்ல அரசர் இதை கேட்டு ஒரு பக்கம் சாக்காகிறாரு, இன்னொரு பக்கம் அரசிக்கு இந்த விஷயம் தெரிய அவங்களும் சாக்காகிறாங்க. ஆக்சுவலாக அரசர் மேலே அரசி கோவமா இருக்காங்கல்ல, பட் அதையும் தாண்டி ஒரு ஜெலஸ் எட்டி பார்க்குது. இருந்தாலும் கோவமா இருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லயே இந்த இளவரசி நிங்குங்கிறவ என்ட்ரி கொடுக்க அவளோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கா. ஃபஸ்ட்டு ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க கூட ரொம்ப உரிமையாக பேசுகிறா. ஏதோ சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்னு இவங்க பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக சின்ன வயசில் இவங்க மீட் பண்ணியிருப்பாங்க போல். அதெல்லாம் பற்றி இந்த நீங்க சொல்லிட்டு இருக்க. அப்போ அரசி ஜலஸாக பார்த்துட்டு இருக்க. அதை அரசர் நோட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு கேம் விளையாடலான்னு முடிவு பண்ணுறாரு. வேணும்னு இவ கூட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தா அரசிக்கு உண்மையாலேயே அரசர் மேலே இருக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணிடலான்ட்டு இவர் இங்கே பிளான் போடுறாரு. அப்போ அந்த இளவரசி நீங்கும் இந்த இடத்த சுற்றி பார்க்கலான்னு அரசரை கூப்பிட அப்போ அரசி குறுக்கால வந்துடுறாங்க. அரசருக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால வாங்க நான் சுற்றி காமிக்கிறேன்ட்டு அவங்க ஜெலஸ் அங்கேயே நல்லா தெரியுது. அப்படியே அந்த இளவரசி நீங்க கூட்டிகிட்டு போக அந்த பொண்ணு ஒவ்வொரு இடமா பார்த்து ஒவ்வொரு கதை சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோனுக்கு ஒரு சைட் ஃபீலாக இருக்குது, இந்த பொண்ணை விட நம்மளுக்கு அரசரை பற்றி கம்மியாக தான் தெரிஞ்சிருக்கு போலன்ட்டு. அப்போ அந்த குக் பண்ணுற இடம்லாம் இருக்கும்ல, அதுக்கிட்ட நின்று இவங்க பேசிகிட்டு இருக்க. இங்கெல்லாம் அரசர் வரமாட்டாங்கங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ ஹீரோன்னு கேட்குறா, ஏன் வரமாட்டாரு, அவர் குக்கே பண்ணுவாருன்ட்டு. அப்போதான் இந்த பொண்ணு சொல்கிறா, ஆக்சுவலாக ஹீரோக்கு இந்த சமைக்கிறதுலாம் மேக்ஸிமம் ஒத்துக்காது போல, அவர் இது வரைக்கும் அந்த சமையல் கட்டு பக்கமே வந்ததில்லை. ஆனால் ஹீரோயினுக்காக இதுக்கு முன்னாடி கேக் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தார்ல, ஸோ அரசிக்காக அரசர் பண்ணதெல்லாம் இப்போதான் இவங்களுக்கு புரியுது. அப்படியே இந்த பொண்ணு அரண்மனை முன்னாடி போய் ஏதோ ஒரு டிராயிங்லாம் பார்த்து இது ஹீரோவும் நானும் சின்ன வயசில் வரைஞ்சதுல சொல்லிட்டு இருக்க. அப்போ அங்கே ஹீரோ வராரு. அப்போ தெரியாமல் இந்த பொண்ணு தடிக்கவில்லை, அரசர் கேட்ச் பிடிச்சிடறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அரசியோட அசிஸ்டன்ட் பொண்ணே புலம்பிட்டு இருக்கு. அரசிக்கு கேட்கவா வேணும், ஜெலஸாக அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அரசிக்கிட்ட அது எப்படி அரசர் அப்படி பண்ணலாம், உங்களை தவிர இன்னொரு பொண்ணு அவர் எப்படி பிடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. அப்போதான் அரசி உண்மையை சொல்கிறாங்க. என்னன்னா அரசர் பிடிக்கும் போது அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்க கை வந்து அந்த பொண்ணை டச் பண்ணாத மாதிரி திரும்பி இருக்க மாதிரி தான் பிடிச்சிருப்பாங்க. அப்பயே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அரசருக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, சும்மா அரசிக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ராமா போடுறாங்கன்ட்டு. அரசரோட அன்பும் அவங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும். ஆனால் அடுத்த சீனில் காட்டினாங்கன்னா இத்தனை நேரம் இளவரசி நீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு ஆக்சுவலாக இளவரசியெல்லாம் இல்லை, அந்த பொண்ணு இந்த ஜோ அனுப்பி வச்சால் தான். இந்த ஜோ தான் இந்த பொண்ணுக்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். அதுக்கு பதிலாக இந்த பொண்ணு என்ன ஹெல்ப் கேட்டிருக்கான்னா, இந்த பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணுறாளாம், அவளை இந்த ஜோ கண்டுபிடிச்சி தரணும். அதுக்காக தான் இந்த ஜோ சொன்ன மாதிரி அவன் நடிச்சிட்டு இருக்கான். ஸோ அவங்களோட பிளான் படி இந்த அரசியையும் அரசரையும் பிரிக்கணும், அதுதான் இவங்களோட குறிக்கோள். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பொண்ணு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வேணும்னே அரசரும் அரசிக்கு இறையில இந்த பொண்ணு குறுக்கால பூந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அரசரும் எப்படியாச்சும் அரசியை ஜெலஸ் ஆக்கணும் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் அரசிக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சுல, அதனால அவங்க எவ்வளவுதான் பண்ணாலும் அரசி பொறுத்து போயிட்டே இருக்காங்க. பட் அடுத்த சீன்ல அரசி ஒண்ணு பண்றாங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போதில்லைன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை பத்தி சீரியஸா பேசிட்டு இவங்களுக்கு ரொமான்டிக் ஸ்பேஸ் கொடுக்குற அளவுக்கு ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு பயந்துடுறா. ஏன்னா அந்த பொண்ணு ஆக்சுவலா ஜோக்கு ஹெல்ப் பண்றது அவளோட லவ்வரை கண்டுபிடிக்க தானே, அதனால உண்மையில வளரிடுறா. நான் அரசரெல்லாம் லவ் பண்ணல, என் லவ்வரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி நடிக்கிறக்கே ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையும் வளரிட்டா. ஆனா ஜோ தான் நடிக்க சொன்னான்ட்டுலாம் அந்த பொண்ணு சொல்லல. அப்ப இவங்க கேக்குறாங்க, சரி நீ யாரை லவ் பண்ணன்ட்டு. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, ஆக்சுவலா இங்க ஒரு ஃபன்னியான ட்விஸ்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி போன பாட்டுல காட்டியிருப்பாங்க, அந்த மாஸ்க் போட்டு எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரப்ப ஹீரோ வந்து ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருக்க பொண்ணு கீழே விடாம பிடிச்சி காப்பாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோயின் ஹீரோ இழுத்துட்டு போயிருப்பாங்க.
அந்த பொண்ணு தான் இப்போ இந்த இளவரசி நீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காள். அவள் ஆக்சுவலாக லவ் பண்ணதே ஹீரோவை தான். பட் மாஸ்க் மாட்டியிருந்தனால அன்னைக்கு யார் இவளை பிடிச்சி காப்பாற்றினாங்கன்ட்டு இவளுக்கு தெரியல. பட் அந்த இடத்துல அந்த ஆளை பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப லவ் வந்திருக்கும். ஸோ அது யாருன்னு இவ தேடிட்டு இருந்திருக்கா. பட் அதுவே அரசர் தானே, இந்த உண்மை இவங்க 2 பேருக்குமே தெரியும். அதனால இவங்க 2 பேருமே தே நோஸ் அந்த மாதிரி மூஞ்ச பார்த்துக்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுகிட்ட நீ உண்மையெல்லாம் சொன்னதுக்கு நன்றிமா இப்போ கிளம்புன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. நீ என்னதான் கோவப்படாத மாதிரி நடிச்சாலும் என் மேலே ஜெலஸ் ஆகணில்ல, உனக்கு உண்மையாலே என் மேலே லவ் இருக்குல்லன்னு கேட்க ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. ஆமா உங்களை லவ் பண்றேன்ட்டு. அப்படியே அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜோவை காட்டினாங்கன்னா அவன் பிளான்லாம் சொதப்பிக்குச்சுல. இந்த நீங் பொண்ணை நம்பி இருந்தா அவளும் சொதப்பிட்டு போயிட்டா. அப்பதான் இந்த ஜோ யோசிச்சு பார்க்குறான், அந்த நீங் ஹெல்ப் கேட்டிருந்தால அந்த பையன் யாராதான் இருக்குன்னு யோசிக்க அவனுக்கு அப்படியே அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்கல்ல, அப்போ இந்த ஜோ பார்த்து சந்தேகப்பட்டிருப்பான் அவரோட உருவெல்லாம் மாறின மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இந்த இடத்துல இவனுக்கு புரிஞ்சிருது அந்த இடத்துல அரசரோட பொசிஷன்ல இருந்தது அரசின்ட்டு. இவன் அதை அப்போ கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். பட் இப்போ கண்டுபிடிச்சிடறான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அரசரும் அரசியும் ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இவனுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா இருப்பானா, அடுத்த நிமிஷமே அரசவையில் ஒரு கலகத்தை உண்டு பண்ணிடுறான். என்னன்னா இவனுக்கு ஆல்ரெடி தெரியும்ல அரசி அந்த இம்பீரியல்ஸ் விஷயத்தில் தலையிட்டு இருக்காங்கன்ட்டு. அந்த உண்மையை இவன் அந்த கோர்ட்டில் உடைச்சிட்றான். பட் இவனுக்கு தெரிஞ்ச அந்த ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணாங்கல்ல அதை இனி சொல்லலை, ஜஸ்ட் அந்த இம்பீரியல்ஸ் விஷயம் மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கான். அதுக்கே கோர்ட்லலாம் ரொம்ப பிரச்சனை ஆகுது, அரசு எப்படி அதெல்லாம் தொடலாங்கிற மாதிரி. ஆனால் அப்பையும் அரசர் அரசுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அரசு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணவே இல்லை, தேவையில்லாம வதந்தியெல்லாம் பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க அரசிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு நல்லாவே புரியுது இதெல்லாம் அந்த ஜோ பண்ற கலகதான்ட்டு. அதோட இந்நேரம் அவன் கண்டிப்பா நம்ம ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணதையும் கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அவன் கரெக்டான நேரத்துக்காக வெயிட் பண்றான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனோட ட்ரூ கலர்ஸ்லாம் நம்ம வெளியே கொண்டு வந்தாகணும்ட்டு அரசர் அரசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதே சஸ்பென்ஸோட இந்த பார்ட் முடியுது. இந்த ட்ராமால இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபன்னு ட்விஸ்ட் எமோஷனலாக கலந்துருக்கும்ல. பட் நெக்ஸ்ட் பார்ட் ரொம்ப மாறா ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷ்னலா ஹீரோட லவ் பியூரா காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சூப்பரான நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோட மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.